எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, கேண்டில் வேக்ஸ் வாட்டரில் பார்க்கலாம். ஸோ அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் எனர்ஜிஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்லணும்னு நினைக்கிற மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 பாயில் வச்சுருக்கேங்க. பாயில் 1 கிளாஸ் பவுல், இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வச்சுருக்கேன். பாயில் 2 ப்ளூ பவுல் அண்ட் ரெட் கேண்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாயில் 1 போயிடலாங்க. ஓகே, வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு ஹீலிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன் யூனிவர்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், பயம் அப்படின்றது தெரியுது. சில விஷயங்களாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தெரியுது. சில சமயம் உங்களுக்கு இன்ட்யூஷன் தோணுது, பட் உங்களுக்கு அது எடுத்து வைக்கிறதில்ல, அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதில்ல, அந்த லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதில்ல, ஒரு தைரியம் இல்லாமல் ஒரு சிச்சுவேஷன், இல்லை கன்ஃபியூஸ் சிச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி தெரியுது. எனக்கு கன்ஃபியூஷன் விட பயம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. மற்றவங்க எதாவது சொல்லிடுவாங்களா, அவங்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ப்ராப்ளம் பண்ணிடுமா, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்காம போயிடுமா, அப்படிப்பட்ட ஒரு பயம். பட் ஓவரால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த கான்ஃபிடென்ட் யார் மேலேனா உங்கள் மேலே, யூனிவர்ஸ் மேலே வச்சுருக்கீங்க. அது ஒரு ரைஸ் அப் பண்ணுங்கள். பட் அதுதான் உங்களுக்கு ஒரு பூஸ்டிங் பண்ணும். உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்களும் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுங்க. ஓகே, ஸோ யூனிவர்ஸும் உங்களுக்கு ஒரு சம் ப்ரொடெக்ஷன் அதே மாதிரி ஒரு கைட் பண்ணிகிட்ருக்காங்க. யூனிவர்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸும் எனக்கு உங்களுடைய வைபம் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு மரியாதை, அதாவது மற்றவங்கள ஒரு மரியாதையாக நடத்துவீங்க. அதே மாதிரி ஸோ உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ். அதே மாதிரி ஒரு சொசைட்டிக்காக, ஒரு சொசைட்டி பேஸ்டு அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு ரூல்ஸ் எல்லாமே பார்க்குறது. ஸோ சில விஷயங்கள் ஒரு மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஸோ இது எல்லா விஷயத்துக்கும் சூட் ஆகாது. இது என்னென்னா, சில விஷயங்கள் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வே நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் தேர்ந்தெடுக்கணும். அது சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கரெக்ட், பட் சில விஷயங்களுக்கு அது சூட் ஆகாது. ஓகே, ஸோ உங்களுக்கு மனசில் சரிப்பட்டது, அதாவது இந்த ஒர்க்காக இருக்கட்டும், இந்த விஷயமாக இருக்கட்டும், உங்களுக்கு இது ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் உங்களால் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த ரூல்ஸாக இருக்கட்டும் பிரேக் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஓகே, இல்லை அது மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இது சிலருக்கு ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கலாம், சிலருக்கு ஒரு கெரியரில் இருக்கலாம், சிலருக்கு ஒரு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆசை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். பட் அது பண்ணணுமா வேணாமா, அதுக்கு ஏன்னா அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணுறதுக்கு அந்த தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி. இது கெரியரில் எனக்கு மெயினாக ஃபஸ்ட்டு சொல்லணும்னு தோணுது. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு பேஸ்டு அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் கொண்டு வரதில்ல, அதில் நல்ல விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில், இல்லை உங்களுக்கு அது ஒரு ஃபேவராக இருக்கும் பட்சத்தில், சிலருக்கு ஒரு ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இருக்கும். ஒரு
சார்ந்தவங்க, அதாவது வந்து இது வந்து அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் இல்லை, அவங்கள வந்து ஒரு சார்ந்து இருக்கிறது வாழணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதாவது வந்து இது வந்து எப்படின்னா எனக்கு மெயினாக ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தெரியுது. இல்லை அவங்களுக்குள்ள ஒரு அவங்களுக்குரிய ஒரு ஒப்பீனியன் வைஸ் சிலருக்கு வந்து அவங்கள தாண்டி எதுவுமே ஒரு ஸ்டெப் எடுக்க முடியலை. பட் ஆனால் உங்களால் முடியும். நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து தாண்ட மாட்டேங்கிறீங்க. இல்லை அவங்கள வந்து அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்றது தெரிஞ்சும் அவங்கள வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இல்லை வந்து மனசில் தோணுது, பட் ஆனால் உங்களால் கேட்குறதுக்கு அந்த தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரியும் இங்கே வருதுங்க. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கெரியரில் உங்களுடைய கோவொர்க்கர்ஸாக இருக்கலாம். அவங்க பண்ணுற விஷயம் தப்புகள் தெரியும், ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுக்குற மாதிரியும் இல்லை உங்களால் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியலை, அந்த மூவ் பண்ண முடியலை, அவங்கள வந்து எதிர்த்து உங்களால் ஒரு ஸ்டேபிளாக நிற்க முடியல அப்படின்ற மாதிரியும் ஒரு பாயிண்ட் வருது. ஸோ சில விஷயங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட் மேனர் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து தோன்ற விஷயம் உங்களுக்கு வந்து அது வந்து பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தில் வந்து தைரியமாக பண்ணுங்கள், ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான். இல்லைனா வந்து அவங்கள சார்ந்து வாழ்கிறது, அதாவது அவங்கள சார்ந்து அவங்க சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு அடிமையாக ட்ரீட் பண்ணுறது, அவங்க அதாவது அவங்கள வந்து அவங்க எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு அந்த மாதிரியும் இருக்குங்க. இங்கே வந்து சூட் ஆகும். ஏன்னா வந்து ஒருத்தவங்க இருக்கும்போது, அவங்க கீழே ஒர்க் பண்ணும்போது, இல்லை ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது சில விஷயங்கள் தப்புன்னு தெரிஞ்சும் நம்மளால் வந்து கேள்வி கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். பட் இங்கே வந்து யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் கேளுங்க அப்படின்ற மாதிரி தான். உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்போ தான் அதாவது வந்து அதாவது அந்த சண்டையில் கலகம் வந்துச்சுன்னா தான் அதுக்குரிய ஒரு பதில் ஒரு கரெக்டாக ஒரு ஹானஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயந்து கேட்காமல் இருக்கும் பட்சத்தில், உங்களை ஒப்பீனியன் சொல்லாத இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு தான் கஷ்டம். ஃப்யூச்சரில் இன்னும் வந்து உங்களுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் வருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் படித்த படிப்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குங்க. மணி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. சிலருக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கும், இல்லை வந்து சிலர் வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா நல்ல ஒரு அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சிலருக்கு வந்து மணி விஷயத்தில் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், இல்லை அதுக்குரிய ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும். அது லேண்ட் வைஸாக ஜுவல் வைஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ சிலருக்கு வந்து ஒரு கடன் வந்து முடிகிறதுக்கும், இல்லை வந்து ஆல்ரெடி கொடுத்த ஒரு நகை வந்து அதாவது இந்த மாதிரியும் இருக்கலாம், அடகு வச்சு மீட்டுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரப்போகுதுங்க, பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஐடியா இருக்குது, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பிளானிங் தெரியுது. ஓகே, ஸோ ஹெல்த் வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுதுங்க. முன்னாடி விட இது வந்து சிலருக்கு வந்து ஒரு ஷோல்டர் பெயினாக இருக்கலாம், இல்லை லெக் பெயினாக இருக்கலாம், சிலருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் குறைஞ்சிருக்கும். ஒரு நல்ல இல்லை வந்து ஒரு டாக்டரில் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஒரு ரிலீஃபாக எனக்கு தெரியுறீங்க, ரிலாக்ஸேஷன் எனக்கும் தெரியுது. அதாவது ஹெல்த் வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, சிலருக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பர்சன் தெரியுது, அவங்களோட இன்வால்மெண்ட் தெரியுது. பட் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கள பெருசாக ஒரு கேர் பண்ணுறதில்ல. அதாவது இந்த தேர்ட் பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உங்களை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களை பற்றி கிளியர் நாலேஜ் இல்லை. பட் ஆனால் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அவங்க வந்திருக்காங்க. அந்த பர்சன்னால் உங்களுக்கு பெருசாக இடையூறு இல்லை, ஆனாலும் அவங்க வந்து உங்களை வந்து ஒரு டார்கெட் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள கேர் பண்ணுறதில்ல, அவங்க பண்ணுற விஷயத்தையும் பெருசாக நீங்கள் எடுத்துக்கிறதில்ல. ஆனால் அவங்க வந்து உங்களை கேர் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, செக் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஐடி ஃபேக் ஐடிஸ் இருக்கலாம். ஸோ இந்த பர்சன் உங்களை வந்து சேஸ் பண்ணுறாங்க, உங்களை வந்து
பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் அவங்கள பெருசாக கேர் பண்ணுறதில்ல. ஈவன் உங்களுக்கு தெரிஞ்சும் அவங்கள வந்து ஒரு கேர் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு வருது. ஸோ சிலருக்கு வந்து உங்களுடைய ஒரு கெரியரில் உங்களுடைய ஒரு சிச்சுவேஷன் க்ரோத் தெரியுதுங்க. ஸோ ஃபேமஸ் அந்த மாதிரி ஆகிறதுக்கும் உங்களுடைய பெயர் வந்து நிலச்சி நிற்கிறதுக்கும் சம் அப்ரிஷியேஷன் அப்படின்றது வந்து உங்கள் தொழிலில் உங்களுடைய ஒர்க்கிங்கில் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெருமாள் வந்து உகந்த தெய்வம் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர், பெருமாள், நரசிம்மர், வராகர். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் போயிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு அந்த மாதிரி தெரியுது. இப்போ ரீசெண்டாக ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம் நீங்கள், இல்லை போகிறீங்க அப்படின்னு. சிலருக்கு வந்து பேபிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இருக்குங்க, குட் நியூஸ் இருக்குது. சிலருக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து புறாக்கள் கூடு கட்டுறது, இல்லை வந்து ஒரு சின்ன 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 ஜீவன்கள், அதாவது அந்த மாதிரி தெரியுது. உங்கள் விண்டோஸ், பால்கனிஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு போகிறதுக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. ஸோ ஒரு ஹாப்பி மூடும் ஹாப்பி அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொடெக்டட் அப்படின்னு தானே சொல்லுவேன். நீங்களும் சரி, உங்களுடைய ஃபேமிலியும் சரி ப்ரொடெக்டட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ உங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் க்ளோஸ்டாக இருந்தீங்கன்னா கூட இங்கே ஹார்ட் சக்ரா ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. எதுக்கு பேசணும், அதுதான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்த பாயிண்ட்டே அதுதான். எதுக்காக பேசணும், எதுக்காக நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணணும், உங்களை நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் ஒரு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதுதான் மெயினாக இங்கே வந்து காமிக்குது. ஸோ அதனால் உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து க்ரோத் ஆகணும், நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னா சில விஷயங்கள் வந்து ஹார்ட் சக்ரா ஓப்பன் பண்ணும்போது தான் அது வந்து ஒரு ஸ்டாண்ட் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி வருது, ஸ்டெபிலிட்டி கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி வருதுங்க. ஸோ ஓவரால் உங்களுடைய ரீடிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ செகண்ட் பைல் இந்த ரெட் கலர் கேண்டில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகே, உங்களுடைய ரீடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஒரு தொழில், உங்களுடைய வேலைக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கீங்க. ஒரு நிறைய எஃபர்ட்ஸ் தெரியுது. ஒர்க்கிங் அப்படின்றது வந்து டைமிங் அப்படின்றது இல்லை, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஃப்ரீ டைம் அப்படின்றது வந்து கிடைக்காம இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க, இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்பில் வந்து சிலருக்கு வந்து ஒரு இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க, நான் வருது எனக்கு செப்ரேஷனில் இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போயிட்டுருக்கலாம். பட் ஆனால் பெருசாக எனக்கு தெரியலைங்க, ஒரு மீடியம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் இது வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு டைமிங் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அதனால் ஒரு சில விஷயங்கள். அதே மாதிரி வந்து உங்களுடைய லவ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ், உங்களுடைய ஒய்ஃப், ஹஸ்பண்ட், உங்களுடைய பசங்க, அதுக்குரிய ஒரு டைம் வந்து ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மாதிரி சிலருக்கு வந்து ஒரு பாடி பெயின் அப்படின்றது வந்து இங்கே இருக்குங்க. அதாவது வந்து உங்களை நீங்கள் ரெஸ்ட் பண்ணுறதில்ல, நீங்கள் வந்து ஒரு சிவியராக ஒரு ஒர்க்கிங் அந்த ஒரு மணி மைண்டட். இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து லாக் ஆகிருப்பீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இஎம்ஐ இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் அதில் வந்து இருக்குது. ஸோ அந்த ரீடிங் சூட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லை நான் வேறு பைல் போய் பாருங்கள். பட் இந்த ரீடிங்கில் என்ன வருதோ நான் சொல்லிட்டு இருக்கேன்.
நீங்கள் ஏதாவது வந்து அந்த உங்களுடைய மணி விஷயத்தில் வந்து லாக் தெரியுது. அதனால் நீங்கள் வந்து உங்களையும் நீங்கள் பார்த்துக்காம உங்களான எல்லா வித முயற்சியும் நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அது மெயினாக மணி விஷயத்தில் அப்படின்னு தெரியுது. சிலருக்கு வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்கலாம். சிலருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஒரு சரவுண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. வீடு மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நினைக்கிறீங்க. அதே மாதிரி வந்து சிலர் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா சிலர் கிளைண்ட்ஸ் மூலியமாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஒரு முன்னாடி நல்லா உங்களோட பழகியிருந்திருப்பாங்க. இப்போ வந்து திடீர்னு ஒரு அவங்க உங்களுடைய கான்டாக்ட் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தவங்களுடைய, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வாங்குறத நிப்பாட்டிட்டு அவங்கக்கிட்ட போயிருப்பாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா சம் காசிப்பிங் தெரியுது. உங்களை பற்றி உங்களோட ப்ராடக்ட் இருக்கலாம், இல்லை உங்களை பற்றி ஏதாவது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். இது வந்து பெருசாக வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயங்கள் தான் பெருசாக உங்களுக்கு அந்த பர்சனுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம். அதனால் ஒரு பெருசாக ஆகி அவங்க வந்து போயிருந்துருக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து ஒரு ஈகோ கிளாஷ் கூட இருக்கலாம். விட்டு கொடுத்துட்டு போகிறது, இல்லை வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்குது. அதாவது வந்து இது எப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பழகினவங்க அந்த மாதிரி இல்லை. எஸ், உங்களுடைய இது வந்து ஒரு மனசில் வந்து ஒரு வருத்தங்கள் இருக்குங்க. ஏன்னா வந்து கேண்டில் வந்து ஒரு சவுண்ட், அதாவது வந்து கொடுத்துச்சு. அதாவது வந்து என்னென்னா மனசில் வந்து நம்ம நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் நமக்கு கிடைக்கிறது இல்லை சிச்சுவேஷன் வந்து ஏன் இந்த மாதிரி ட்ராபேக் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசில் இருக்குது. சிலருக்கு செவ்வாய் திசை போயிட்டுருக்கலாம், செவ்வாய் புத்தி போயிட்டுருக்கலாம். அதே மாதிரி சிலருக்கு ராகு திசை ராகு புத்தி போயிட்டுருக்கலாம். நீங்கள் வந்து துர்கை அம்மன் ராகு காலத்தில் போய் கும்பிட்டு வாங்க. அதே மாதிரி செவ்வாய் வெள்ளி, அதே மாதிரி வந்து முருகன் டெம்பிள் உங்களுக்கு நியராக இருக்குது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு செவ்வாய்க்கிழமை நீங்கள் போய் கும்பிட்டு வாங்க. அதேமாதிரி சிலருக்கு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலிமா ஏதாவது வந்து ஒரு பிரச்சனைகள், ஒரு சின்ன பிரச்சனை தான், அதுவும் பெருசாக எனக்கு தெரியல. அவங்களால வந்து ஏதாவது சிலருக்கு ரொம்ப ஒரு ஷார்ப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா ஜுவல்ஸ் சம்மந்தப்பட்ட, ஏன்னா இந்த பாயிண்ட் வருது. ஸோ சூட்டாரங்க எடுத்துங்க. சம்திங் அந்த நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு கிளாஷ் ஆகிருக்கும், இல்லை சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கிளாஷ் ஆகிருக்கும். அதனால் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறதே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா 2 பேர்லேயும் யார்கிட்ட தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சு இல்லை அதுவே வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் மைண்ட் பர்சன் தான். ஆனால் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தெரியுது. ஈவன் அது வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களோட ஒர்க்கிங்கில் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பனாக பேசுடுறீங்க. உங்கள் மனசில் எதுவுமே வச்சுக்காமல் நீங்கள் பேசுகிறீங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வர்றதுக்கும் இருக்கிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு என்னென்னா பிளட், அதாவது வந்து அனிமிக் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் என்ன சொல்கிறது, அயன் வந்து ரொம்ப கம்மியாக எனக்கு தெரிகிறீங்க, அயன் சத்து. அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து கண்ணில் வந்து ரெட்டிஷ் அடிக்கடி ஆறதுக்கும், அடிக்கடி நீங்கள் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை வந்து ஒரு தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னா கண்ணில் வந்து அந்த ரெட்டிஷ் வந்துட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வந்து சிலருக்கு வந்து கண் பார்வையில் நீங்கள் செக் பண்ணுறதுக்குன்னு பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அதுவும் தெரியுது. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க சிலர் வந்து ஒரு அப்ராட் கண்ட்ரீஸில் கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலி ஒரு லைஃப்காக, அதாவது வந்து தாண்டி நீங்கள் போய் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு மணி ஏர்னிங் பண்ணுறவங்களாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேஷனாக இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். அவங்கள நினச்சிட்டு உங்களால் வந்து போக முடியல, அதாவது வந்து ஒரு ஃபேமிலியை பார்த்துக்க முடியல, பக்கத்தில் இருக்க முடியல அப்படின்ற ஒரு வைபும் வருதுங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக எனக்கு தெரியுறீங்க. அதாவது வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறதில்ல. அதாவது வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து சுற்றி இருக்கலாம், பட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு வெளியே போகிறது, ஒரு வாக் பண்ணுறது, இல்லை உங்களை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, இல்லை வந்து பிடிச்சவங்கக்கிட்ட பேசுகிறது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இல்லை. ஏதோ ஒரு நினச்சி ஏதோ ஒரு வைப்பில் ஒரு சப்கான்சியஸாக நீங்கள் வந்து வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஒரு எப்போ தான் இதுக்கு வந்து ரிலீஃப், எதுக்கு இந்த பிரச்சனை ஆச்சு, ஏன் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் இருக்குது. சிலர் வந்து ஒரு
தூக்கம் கூட சரியாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிலருக்கு வந்து ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்டு தான். ஸோ அது ஆகாமல் பார்த்துக்கோங்க. சில விஷயங்கள் வந்து சீக்ரெட்டாகவும் வச்சுக்கிறது நல்லது தான். எல்லாமே வந்து ஓப்பனாக சொல்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த பிளேஸ்லேருந்து ஒரு 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 லிமிட்டடாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது, தேவையில்லாத பேச்சுக்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே. எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது, நீங்கள் வந்து ஒரு ஜாப் இல்லாமல் இன்னொரு ஒரு ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை வந்து அது வந்து ட்ராவலிங்கில் இருக்கலாம், இல்லை ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே. அதே மாதிரி புதிய நபர்களை வந்து ரொம்ப ஒரு நம்பாதீங்க. அவங்க சொல்கிற அதாவது வந்து ஒரு ஆசை தூண்டுற மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு நம்புறது, அவங்க பேச்சில் நம்புறது, அது வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இப்போதைக்கு சிச்சுவேஷன் இது தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெட் அனிமல்ஸ் அப்படின்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, டெய்லி பார்த்துட்ருப்பீங்க டாக், கேட் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் லவர் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதிகமாக சாப்பிட்றது அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அந்த மாதிரி தெரியுது. பசிக்கலை அப்படின்னாலும், அதாவது வந்து பிடிச்ச விஷயங்கள், சிலருக்கு வந்து ஸ்பைசி ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மசாலா, காரம், நான்வெஜ் அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவீங்க. அதுவும் வெளியே வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி தெரியுது. ஸோ அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அது வந்து உங்களுடைய டைஜஷன் ப்ராப்ளமும் சிலருக்கு இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குங்க. சிலர் வந்து ஒரு டெக்னீஷியனாக, இல்லை ஒரு மீடியா சைடில், இல்லை பப்ளிக் ஓரியன்ட் சர்வீஸ் அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரியே தெரியுது. உங்களுடைய ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லலாம், அது வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, அச்சீவ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை சுற்றி எனக்கு வந்து என்னென்னா, சில ஜெலஸ் பீப்புள் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் சின்னதாக பண்ணாலும் அங்கே வந்து ஒரு ஜெலஸ் இருக்குது. பட் நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் அவங்க பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற விஷயம் ஏதோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வெளியே காமிச்சிக்கிறதில்ல, உங்களுடைய கஷ்டங்களை வந்து வெளியே காமிச்சிக்கிறதில்ல. அதை தாண்டி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதையும் வந்து பார்த்து பொறாமப்படுறவங்க, இல்லை பின்னாடி கோசப் பண்ணுறவங்க, அந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய ஃபீல்டில், உங்களுடைய சரௌண்ட்ஸ்லலாம் இருக்காங்க. ஸோ அவங்கள பெருசாக நீங்கள் கேர் பண்ணாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ கேர் பண்ணாதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்ருங்க. அதே மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.